அன்பு நபியே தங்கமே, அருளாய் வந்த சிங்கமே, உங்கள் நினைவும் உங்கள் வழியும் என்னில் பொங்க. உனக்கிட்ட எத்தனை தரம் சொல்லியிருக்கேன், நின்றுகிட்டு தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை தரம் உனக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன் கேட்குற மாதிரி காணல நீ? தண்ணீருக்கு தானே தண்ணி, நாம குடிக்கிற தண்ணி. குர்ஆன்ல அல்லாஹு தாலா அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு நியமத், அது அல்லாஹு தாலா தந்திருக்கிற அருட்கொடை. அது இந்த பிரபஞ்சத்துல பூமியை தவிர எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணிய குடிக்கிற நேரத்துல அல்லது வேறொரு பானத்தை குடிக்கிற நேரத்துல, ஒரு பொருளை குடிக்கிற நேரத்துல எப்படி குடிக்கணும் என்று சொல்லி நபியவங்க காட்டி தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 சுண்ணத்துக்கள் அதுல இருக்கு தண்ணி குடிக்கிறதுல. அதுல பிரதானமானது எதன்னு சொன்னா உட்கார்ந்துகிட்டு தண்ணிய குடிக்கிற. உட்கார்ந்துகிட்டு தண்ணிய வலது கையால பிடிக்கணும், தண்ணிய பார்க்கணும். விளங்குதா? எப்படி வழிகாட்டல்கள் எங்களோட நபிக்கிட்ட இருக்கன்னு சொல்லி உட்கார்ந்திருக்கணும், முடராக குடிக்கணும். குடிச்சு முடிஞ்சது பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி 7 சுண்ணத்துக்கள் இருக்கு. ஆனா நான் எப்ப பார்த்தாலும் நின்றுகிட்டு தான் தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கேன். வர வழியே இல்லை. அதான் தொப்பிய எறிஞ்சு விட்டுருக்கேன் உனக்கு. இந்த சம்பவம் பண்ணாலும் இந்த மனசுல இருக்கட்டுமே. இல்லைங்கடா, நபியில எங்களுக்கு முகப்பத் இருக்குன்னு சொன்னா நபியோட வழிமுறைகள் என்ன செய்யணும், நாங்க பின்பற்றணும், நடக்கணும். அப்பதான் அல்லாஹ்வோட பொருத்தம் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வோட பொருத்தத்தோட நாங்க மௌத்தாவோம். மறுமையில மஹ்ஷர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு.